அனைவருக்கும் வணக்கம். சிவதன்யா அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 இலக்கு 1 அரசு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தோட அந்த கருப்பொருளோட தொடர்ச்சியா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வீடியோக்கள் பதிவிடுறோம். இதுதான் முதல் வீடியோ. நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருந்து திராவிட மொழி குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம். இப்ப திராவிட மொழி நல்லா கவனிச்சுக்கோங்க. திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாக விளங்குவது நான் வரி வரியா வாசிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி கேள்வி கேட்பாங்க, எதை கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். எக்ஸாம் நடந்து முடிச்சோன்னா ப்ரூஃபோட நான் வீடியோவோட கட்டுறேன். நான் சொன்ன மாதிரியே கேள்வி வந்திருக்கும், அதை நான் சேலஞ்ச் பண்றேன். சரிங்களா? திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். அப்ப கேள்வி கேட்பாங்க, திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாக விளங்குவது எது? தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுபடுத்தி இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. அடுத்து, தமிழாய்ந்த அயர்நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். இந்த உரை பகுதியில தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட போறோம். இந்த பாடத்துல என்ன பண்ண போறோம்? தமிழின் சிறப்பை பிற மொழிகளோட ஒப்பிட்டு பாட போறோம், பார்க்க போறோம். இப்ப பாரதியார் சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். தமிழை மட்டும் படிச்சுட்டு தமிழ் தான் சிறப்புன்னு சொல்லல, அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும், நிறைய மொழிகள் தெரிஞ்சுட்டு தான் சொல்றாரு. வெறும் தமிழை மட்டும் தெரிஞ்சுட்டு தமிழ் தான் சிறப்புன்னு சொல்லல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்ப பிற மொழிகள் அத்தனையும் படிச்சுட்டு தான் அவர் சொல்றாரு. சரியா? அப்ப பாருங்க, நமக்கு தோன்றிய கருத்துக்களை நம்ம பாடத்துக்குள்ள பெறலாம். நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்துறதுக்காக மனிதர் கண்டுபிடித்த கருவிதான் என்னது? மொழி. கேள்வி கேட்பாங்க, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி எது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. என்னது? மொழி. அடுத்து பாருங்க, முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. சைகைகள், அதாவது சவுண்ட் மூலமா தான் வெளிப்படுத்துறாங்க. இதன் மூலம் என்ன பண்ணுது? ஒரு பருப்பொருளை தான் வெளிப்படுத்த முடிஞ்சது. ஆனா நுண்பொருளை உணர்த்த இயலவில்லை. அதனுடைய நுண்பொருள்னா நல்ல ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்த முடியவில்லை. அதனால் ஒலிகளை உண்டாக்க பயன்படுத்தி கொண்டனர். சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் என்னவா மாறுது? தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. ஏன் சார் இப்படிலாம் படிக்கணுமா? கண்டிப்பா அப்படிலாம் படிக்கணும். இதுக்குள்ள இருந்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா லாஸ்டா நடந்த குரூப் 2ல கேட்டிருந்தாங்க, சிறப்பு தமிழ்ல இருந்து ஒரு கேள்வி. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்க, மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இதனால் பல மொழிகள் உருவாகின. உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா மொழி குடும்பங்களா பகுத்திருக்கிறாங்க. அதன்படி இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேற்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேற்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா மக்கள் சௌராஷ்டிரா மொழி பேசுவாங்க, ஆனா அதுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அது மாதிரி 1300க்கு மேற்பட்ட மொழிகள், பேச்சு மொழிகள் இருக்கு. இவை எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா 4 மொழி குடும்பத்துக்குள்ள அடக்குறோம். இப்ப கேள்வி என்னது? இப்பதான் நமக்கு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது, இனிமேதான் கேள்விகள் அதிகமா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளின் எண்ணிக்கை 1300. கேள்வி கேட்பாங்க, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட எத்தனை? 1300. இதை எத்தனை மொழி குடும்பத்திற்குள் அடக்குறோம்? 4 மொழி குடும்பம். அடுத்த கேள்வி என்னது? இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளது? 4. அடுத்தது எந்த 4 மொழி குடும்பங்கள் என்னென்ன? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். நல்லா கவனிங்க, இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை கொடுத்திருக்கிறாங்க? 1300. அவற்றை எத்தனை மொழி குடும்பங்களுக்குள் அடக்குகிறோம்? 4. அந்த 4 மொழி குடும்பங்கள் என்னென்ன? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இது மாதிரி 4 மொழி குடும்பத்துக்குள்ள அடக்குறோம். பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால், சரிங்களா, இங்க 1300க்கு மேற்பட்ட மொழிகளும் பேசப்படுது. அவற்றை 4 மொழி குடும்பத்துக்குள்ள அடக்குறோம். இங்க பல மொழிகள், இந்தியாவில் பாத்தீங்கன்னா பல மெனி லாங்குவேஜஸ், பல மொழிகள் பேசப்படுறதுனால இந்தியாவை அகத்தியலிங்கம், மொழியியல் அறிஞர் அகத்தியலிங்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்றாரு. அகத்தியலிங்கம் என்ன சொல்றாரு? இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பேசப்படுவதால் இது ஒரு மொழிகளின் காட்சி சாலை, மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று வர்ணித்தவர் யார்? யார் வர்ணித்தது? அகத்தியலிங்கம். இதுதான் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் கொஸ்டின்.
சரிங்களா? வரி வரியா வாசிச்சு எப்படி கேள்வி கேட்பாங்கன்ற கொண்டு நான் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று வர்ணித்தவர் யார்? யாரே? ச. அகத்தியலிங்கம். அடுத்து பாருங்க, உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று. மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான நாகரிகங்கள்ல இந்திய நாகரிகம் ஒன்று. இப்ப மெசபடோமியா, அடுத்து சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், இது மாதிரி இந்திய நாகரிகமும் ஒன்று. உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான நாகரிகங்கள்ல மெசபடோமியா, எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், இந்திய நாகரிகம், இது 4 தான் பழமையானது. அதுல இந்திய நாகரிகம் ஒன்று அப்படின்றது எதன் மூலமா தெரியப்படுது? மொஹஞ்சதாரோ ஹரப்பா, ஹரப்பா மொஹஞ்சதாரோ அகழ்வாய்வுக்கு பின்னாடி தெரிய வருது. இதை திராவிட நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறோம். அப்ப கேள்வி கேட்பாங்க, திராவிட நாகரிகம் என அழைக்கப்படுவது எது? ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தை திராவிட நாகரிகம் அப்படியும் அழைக்கப்படுது. ஓகேவா? அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி. அப்ப திராவிடர்கள் பேசின மொழி தான் என்னது? திராவிட மொழி எனப்படுகிறது. திராவிடம் என்னும் சொல்லை ரொம்ப ரொம்ப அடிக்கடி நல்லா ஃப்ரெஷ்ஷா, ஏற்கனவே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நீங்க புதுசா படிக்கிறீங்கன்னா இந்த கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய நோட்ல இது இருக்கணும். இது இல்லாம கேள்வி இல்லை. எப்படியாவது அந்த கேள்வி கேட்டுருவாங்க. இந்த பாடத்துல இதுதான் முக்கியமான கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாடி பார்த்த இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்ன ச. அகத்தியலிங்கம், அந்த கூற்று முக்கியம். இந்த குமரிலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. குமரிலப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாரு? குமரிலப்பட்டர். அப்ப முதலில் இடத்துக்கு ஏற்கனவே இன்னொரு இடத்துல குமரின்ற வார்த்தை வரும். உலகில் முதல் மனிதன் தோன்றிய இடம் குமரி கண்டம், அவள் பேசிய மொழி தமிழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப திராவிடம் என்ற சொல்ல இருந்துதான் என்ன வருது? குமரிலப்பட்டர். அந்த திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். சரிங்களா? அப்ப முதல்ல குமரிதான். குமரினாலும் திராவிடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரிலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர். இதுக்கு அடுத்த ஒரு கேள்வி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர். தமிழ் என்ற வார்த்தையிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் வந்துச்சு. அடுத்து நம்ம பார்ப்போம். அப்படி சொன்னவர் ஈராஸ் பாதிரியார். அடுத்து பார்க்கலாமா? தமிழ் என்ற இல்லையா, தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான், கவனிங்க, அடுத்து பாருங்க, தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்னும் சொல் பிறந்தது என்று சொன்னவர் யாரு? ஈராஸ் பாதிரியார். ஈராஸ் பாதிரியார் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை நம்ம பார்த்தல ஒரு 4 கேள்வி முக்கியம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. அதை எத்தனை மொழி குடும்பங்களுக்குள் அடக்குகிறோம்? 4 மொழி குடும்பங்கள் அடக்குகிறோம். ஹரப்பா மொஹஞ்சதாரோ என்ன நாகரிகம் அழைக்கப்படுது? திராவிட நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாரு? குமரிலப்பட்டர். சரிங்களா? திராவிடம் என்ற சொல்லானது தமிழ் என்ற சொல்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னவர் யாரு? ஈராஸ் பாதிரியார். இல்லையா? ஈராஸ் பாதிரியார் என்பவர் தான் திராவிடம் என்ற சொல்லே தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சா? தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, திரமிழா, திராவிடா, திராவிடா அப்படிதான் வந்துச்சு அப்படின்னு யாரு சொல்றா? ஈராஸ் பாதிரியார் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் என்ற சொல்ல இருந்தா என்ன வந்துச்சு? திராவிடம். நோட் பண்ணிக்கிச்சா? அடுத்து பாருங்க, தமிழ் மொழி ஆய்வு. மொழி ஆய்வு. திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம். சரிங்களா? தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவாகுச்சு அப்படின்ற கருத்து ஒரு காலத்துல இருந்துச்சு, அறிஞர்களால் நம்பப்பட்டுச்சு. இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்த 3 மொழியுமே என்னவா, அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து தான், வடமொழியிலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அந்த 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வார்த்தைகள்லயுமே சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும். அதனால என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம்லாம் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து, வடமொழின்றது இந்த இடத்துல சமஸ்கிருதம், அப்ப சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதான் கொடுத்திருக்கிறாங்க. இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் மூலம் என்னது? வடமொழியே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்போ? 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஓகேவா? எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தனும் கருதினர். இப்ப இது கேள்வி. எடுத்து பாருங்க. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையவை வடமொழி. நல்லா பார்த்துட்டீங்களா? மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதுதான் வடமொழி என்பதை முதலில் குறிப்பிட்டார். நல்லா கவனிச்சுக்கணும், வில்லியம் ஜோன்ஸ். அப்ப கேள்வி என்ன?
வடமொழியை மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று முதலில் கூறியவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். அதை தொடர்ந்து 1816ஆம் ஆண்டு பேராசிரியர்கள் பாப் ராஸ்க் கிரீம் முதலானவர்களும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. நோட் பண்ணியாச்சா? இப்ப என்ன பார்த்துட்டு இது வரைக்கும் தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் வந்துச்சுன்னு யாரு சொன்னது? ஈராஸ் பாதிரியார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? குமரிலப்பட்டர். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 1300. எத்தனை மொழி குடும்பங்களா பகிர்ந்திருக்கிறோம்? 4 மொழி குடும்பங்கள். மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் எப்படி அழைக்கப்படுது? திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் அழைக்கப்படுது. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் இது எல்லாமே வடமொழியிலிருந்து வந்துச்சு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? ஆனா யாரு? அவர் பேர் என்ன பேரு? வில்லியம் ஜோன்ஸ். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்றாரு? அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்றாருன்னா, வடமொழியை ஆராய்ந்து என்ன சொல்றாரு? மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அதான் கேள்வி. என்ன கேள்வி? வடமொழியானது மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்பு இருக்குன்னு சொன்னவர் யாரு? முதல்ல வில்லியம் ஜோன்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். இதுதான் கேள்வி. எப்படி கேட்பாங்க? இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆய்ந்து இது ஒரு தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது என்று முதலில் விளக்கிய அறிஞர், வெளிநாட்டு அறிஞர் யாரு? FW எல்லிஸ், அதாவது பிரான்சிஸ் எல்லிஸ். சரிங்களா? இவர் தான் முதல்ல சொல்றாரு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது 4ம் ஒரு தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேள்வி. அடுத்தது, இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை ஒரே மொழியாக கருதி இவற்றை தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யாரு? அது கேள்வி. யாரு? FW எல்லிஸ், பிரான்சிஸ் எல்லிஸ். தரமான கேள்வி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை முதலில் தென்னிந்திய மொழிகள் என வகைப்படுத்தியவர் யார்? பெயரிட்டவர் யார்? FW எல்லிஸ் ஆர் பிரான்சிஸ் எல்லிஸ். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இதனையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் தொடர்ச்சியா மேற்கொள்ளப்படுது. மால்தோ இதெல்லாம் திராவிட மொழிகள். இப்ப திராவிட மொழிகளை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. திராவிட மொழிகளை 3 வகையா பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழிகள் என்னென்ன? இதெல்லாம் அப்படியே கொஸ்டின்ல கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கீழ்கண்டவற்றுள், அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாம் எதை யாருமே படிச்சிருக்க மாட்டாங்களோ அதைத்தான் கேள்வி கேட்கிறாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதாவது திராவிடம் என்ற சொல்லை முதன்மை பயன்படுத்தியவர் யாரு? டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே அதை படிச்சுருவாங்க. ஆனா இதை எப்படி படிக்க மாட்டாங்க. இதை மனப்பாடம் பண்றது பெருசு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிருவாங்க. ஆனா கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க? கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க, இல்லைன்னா கீழ்கண்டவற்றுள் எது தென் திராவிட மொழி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 நடு திராவிட மொழிகளை கொடுத்துட்டு, இல்லைன்னா எது தென் திராவிட மொழி, இல்லைன்னா எது நடு திராவிட மொழி கேள்வி இப்படி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது நடு திராவிட மொழி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு இருக்கும், கூயி, கூவி, பிராகுய் அப்படின்னு இருக்கும். பிராகுய் அப்படின்றது வட திராவிடம். இப்படிதான் கேள்வி கேட்கப்படும். நம்மளுடைய கிளாஸ்ல எதை படிக்கணும், ஆனா எல்லாமே படிக்கணும். ஒரு புத்தகத்திலிருந்து எதை வேணாலும் கேட்பாங்க. நான் தெளிவா இப்படி எல்லாம் கேட்பாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரியா? நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, இப்ப திராவிட மொழிகளை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா 3 வகையா வகைப்படுத்துறோம். என்ன சார் அப்படின்னா, தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நான் சொல்றேன். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நான் ஷார்ட்கட் சொல்ல மாட்டேன். கண்டென்ட் தெளிவா நான் சொல்லுவேன். ஷார்ட்கட் அப்படின்றது எல்லா இடத்துலயும் செட் ஆகாது. ஒரு சில இடத்துல அத்தியாவசியமா இருந்தா நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனிங்களேன். தென் திராவிடம் என்னென்ன? தென் திராவிட மொழிகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ், மலையாளம், கன்னடம். திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. தமிழ், மலையாளம், கன்னடம் இவற்றை எல்லாமே தென்னிந்திய மொழிகள். தமிழ், மலையாளம், கன்னடம் மற்றும் தெலுங்கு இந்த 4 தென்னிந்திய மொழிகள் சொன்னவர் யாரு? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு. அடுத்து துளு, கோத்தா, தோடா, கொரக்கா, இருளா, படகா. இது மொழிகள் எல்லாமே என்ன மொழிகள்? தென் திராவிட மொழிகள். தமிழ், மலையாளம், அதாவது தெலுங்கு வரக்கூடாது. தெலுங்கு நடு திராவிடத்துல தான் வரணும். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு,
கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. இதெல்லாமே என்ன மொழிகள்? தென் திராவிட மொழிகள். அடுத்து என்ன இருக்கு? நடு திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் என்னென்ன? தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. இவை அனைத்தும் என்ன மொழிகள்? நடு திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப 12 மொழிகள் என்ன இருக்கு? நடு திராவிட மொழிகள் குடும்பத்துல இருக்கு. திராவிட மொழி குடும்பத்துல நடு திராவிட மொழிகள் எத்தனை? 12 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. திரும்ப பாருங்க, நடு திராவிட மொழிகள் என்னென்னு பாத்துக்கோங்க. தெலுங்கு, கூயி, கூவி, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டோ, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. இதெல்லாம் என்ன மொழிகள்? நடு திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, குடகு, கோத்தா, தோடா, குரக்கா, இருளா, படகா. அடுத்து பாருங்க, வட திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள் ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. வடக்கி பிராய்லர் குருமா. வடக்கி பிராய்லர் குருமா அப்படின்னு அர்த்தம். பிராகினா பிராய்லர், குருமா. என்னது? வடக்கி பிராய்லர் குருமா. அப்ப வட திராவிட மொழிகள் என்னென்ன? பிராகுய், மால்தோ, குரூக். இதுதான் வட திராவிட மொழிகள். திரும்ப பாருங்க, தென்னிந்திய மொழி, ஏதாவது திராவிட மொழிகள் எப்படி வகைப்படுத்துறோம்? 3 வகையா பிரிக்கிறோம். என்ன சார் அப்படின்னா, தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் மொழிகள் அப்படின்னு பிரிக்கிறோம். அது ஒவ்வொன்றே நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, அறிஞர் ஹோக்கன். ரொம்ப முக்கியமான கேள்வி. அறிஞர் ஹோக்கன், மொழியியல் அறிஞர் ஹோக்கன் என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இம்மொழிகள் அனைத்தையும் நல்லா கவனிங்க. இம்மொழிகள்லாம் எந்த மொழிகள்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இந்த திராவிட மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டு அழைத்தவர். ரொம்ப ரொம்ப முக்கிய கேள்வி இது. கேள்வி இப்ப அறிஞர்களை பத்திய 4 கேள்வி கேட்டிருக்கிறோம். 4 கேள்வி இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறோம். சரிங்களா? என்னென்ன அறிஞரை பத்தி பேசியிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசணும்னா, திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் வந்துச்சுன்னு ஈராஸ் பாதிரியார். அடுத்து என்ன பார்த்தோம்? வடமொழியில இருந்து நம்பிக்கிட்டு இருந்தோம், அதை வடமொழியில இருந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் இல்லையா? அவர் பேர் என்ன? வடமொழியிலிருந்து தான் தமிழ் மொழி உருவாகுச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, வில்லியம் ஜோன்ஸ். சரிங்களா? அதாவது வடமொழியே ஐரோப்பிய மொழியிலிருந்து தான் வந்துச்சுன்னு சொன்னாரு. சமஸ்கிருதமே ஐரோப்பிய மொழியிலிருந்து வந்துச்சுன்னு சொன்னவர் யாருன்னா, வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா FW எல்லிஸ் என்ன சொன்னாரு? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது என்ன பண்ணாரு? திராவிட தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு வகைப்படுத்தினாரு. இப்ப யார பாக்குறோம்னா, ஹோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகள் அறிஞர் ஹோக்கன் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் அனைத்தையும் என்ன சொல்றாரு? தமிழியன் என்று அழைத்தார். ரொம்ப முக்கியம். தமிழியன் என்று அழைத்தவர் யார்? சரிங்களா? தமிழியன் என்று அழைத்தவர் யாரு? ஹோக்கன். திராவிட, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மொழிகளை இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டு அழைத்தவர் யாரு? ஹோக்கன். அடுத்து பாருங்க, ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். இதே கருத்தவே மார்க்ஸ் முல்லர். மார்க்ஸ் முல்லர் அவர் யாரு தெரியுமா? தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னவர். இந்த கேள்வி இங்க இல்ல, பட் அடிக்கடி டிஎன்பிசில கேட்பாங்க. தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி. தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று சொன்னவர் யார்? மார்க்ஸ் முல்லர். பண்பட்ட மொழி என்று அழைத்தவர் யாரு? மார்க்ஸ் முல்லர். இது ஒரு கேள்வி, கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பண்பட்ட மொழி என்று தமிழை அழைத்தவர் மார்க்ஸ் முல்லர். அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கேள்வி. இது கேள்வி. சரிங்களா? 1856வது ஆண்டு 1856ல ராபர்ட் கால்டுவெல் அவர் தான் அந்த திராவிட மொழிகளை பத்தி மிகப்பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டாரு. ராபர்ட் கால்டுவெல் என்ன சொல்றாருன்னா, 1856ஆம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை வெளியிட்டாரு. அதை வெளியிட்டவர் யாரு? கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். சரியா? ஓகே என்ற நூலை வெளியிட்டார். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பங்களிலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். அப்ப கேள்வி என்னது? திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தோடு தொடர்பு இல்லாதது, இந்த சமஸ்கிருதத்துக்குள்ளேயே திராவிட மொழிகள் தான் செல்வாக்கு செலுத்துச்சு. கேள்வி எப்படி கேள்வி கேட்பாங்க? திராவிட மொழிகள் வடமொழிக்குள் செல்வாக்கு செலுத்தியது என்று முதலில் மெய்ப்பித்தவர் யார்? கால்டுவெல்.
படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் போற போக்குல சும்மா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போக மாட்டோம். இப்படிதான் கேள்வி கேட்பாங்க, வரி வரியா படிச்சிடணும். ஒரு 2-3 ரிவிஷன் நான் விடுவேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதவே நம்ம திரும்பவும் நடத்துற நேரம் வரும், திரும்பவும் நான் நடத்துவேன். திரும்ப திரும்ப நம்ம நடத்திட்டே இருக்கும்போது எப்படி கேள்வி கேட்டா நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். சரிங்களா? கவனிங்க பாருங்க. அதாவது சமஸ்கிருதத்துக்கு உள்ளேயே திராவிட மொழிகள் செல்வாக்கு செலுத்து சொன்னவர் யாரு? கால்டுவெல். கால்டுவெல் யாரு? ராபர்ட் கால்டுவெல் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் படிச்சிருக்கூடிய நூலை வெளியிட்டவர். சரியா? ஓகே. இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளை எடுத்துரைத்தார். கேள்வி எப்படி கேட்பாங்க? கேள்வி பாருங்க. அதாவது திராவிட மொழிகள் வடமொழிக்குள் செல்வாக்கு செலுத்தின என்பதை முதலில் மெய்ப்பித்தவர் யார் என்பதையும் அதை பல்வேறு ஆய்வுகள் மூலமாக மெய்ப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, கால்டுவெல்லுக்கு பின்னர் அவருக்கு பின்னாடி கால்டுவெல்லுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பாருங்க. ஸ்டெனன்கோ, ஸ்டென்கனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், KV சுப்பையா, LV ராமசுவாமி, இவங்கெல்லாம் திராவிட மொழிகள் பத்தின ஆய்வுகளை மேற்கொண்டவங்க. ஸ்டென்கனோ, KV சுப்பையா, LV ராமசுவாமி, பாரோ எமினோ, பாரோ எமினோ, கமிழ் சுவலபிள். சரிங்களா? கமிழ் சுவலபிள்லாம் நிறைய நமக்கு கமிழ் சுவலபிள் சொன்ன கூற்றுகள்லாம் பழைய 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாடம் இருக்கு, அதை வச்சு நம்ம நடத்தும் பொழுது நான் சொல்றேன். கமிழ் சுவலபிள், ஆந்திரனோ, தேப்போ, மீனாட்சி சுந்தரனார், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பல்வேறு பங்களிப்பு செஞ்சவங்க. யார் யார் சார் அப்படின்னா ஸ்டெனன்கோ, KV சுப்பையா, LV ராமசுவாமி, பாரோ எமினோ, கமிழ் சுவலபிள், ஆந்திரனோ, தேப்பு, மீனாட்சி சுந்தரம், இவங்க எல்லாமே திராவிட மொழிகளுக்காக ஆய்வுகளுக்காக பல்வேறு பங்களிப்பை அளித்தவர்கள். அடுத்து பாருங்க, திராவிட மொழி குடும்பம். இது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். திராவிட மொழி குடும்பம் என்ன பண்ணோம்? திராவிட மொழி குடும்பத்தை தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம் அப்படின்னு நம்ம வேறுபடுத்தி பார்த்தோம். தென் திராவிட மொழிகள் என்னென்ன நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. தென் திராவிட மொழிகள் என்னென்ன? தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரக்கா, இருளா, படகா, தென் திராவிட மொழிகள். ஏன்னா நல்லா படிச்சு வச்சுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டோ, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா, இதெல்லாமே நடு திராவிட மொழிகள். அடுத்து பாருங்க, வட திராவிட மொழிகள் குருக், மால்தோ, பிராகுய். ஓகே, அடுத்த டாபிக் வாங்க. ஓகே, மேலுள்ள பட்டியல் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? வட திராவிடம், தென் திராவிடம், நடு திராவிட மொழிகள் பார்த்தோம் இல்லையா? இந்த பட்டியல் தவிர்த்து அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் என்னென்ன? அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் என்னென்ன? எருகலா அப்படின்னு ஒரு மொழி, தங்கா, எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் என்ன சொல்றோம்? இந்த திராவிட மொழிகளுக்குள்ள சொல்றோம். திராவிட மொழிகள் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் என்னென்ன? குறும்பா, சோழிகா, எருகலா, தங்கா. இது என்னது? திராவிட மொழிகள், அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள். அப்ப கேள்வி கேட்பாங்க, கீழ்கண்டவற்றுள் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளை கண்டறிக அப்படி கேள்வி கேட்பாங்க. நம்ம பாடம் நடத்துறோம், எப்படி கேள்வி கேட்பாங்கன்றதை சொல்லிடுறோம். அதே மாதிரி நம்மளுடைய சிவதன்யா அகாடமி சார்பில் பொது தமிழுக்காக தமிழால் வெல்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ புக்ல இருந்து 6th இருந்து 12th வரைக்கும் வரி வரியா தயார் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 5700 கொஸ்டின் கொண்ட பொது தமிழ் புத்தகமும், சோசியலுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் தயாரிக்கப்பட்ட 6300 கொஸ்டின் கொண்ட வெற்றி நமதேன்னு சொல்லக்கூடிய சோசியல் புத்தகம் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய சாம்பிள் கொஸ்டின்ஸ் குறிப்பா இந்த 2024ஆம் ஆண்டு நடந்த குரூப் 4, குரூப் 2 டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல, அதாவது டீச்சர் நியமன தேர்வுல நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்ல கேட்கப்பட்ட அத்தனை கேள்வியுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த சாம்பிள் கொஸ்டின் பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மட்டுமே 926 கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். அது அத்தனையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோசியலுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி மட்டும் 1000 கொஸ்டின் இருக்கு, அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். சோசியல்ல நடந்த குரூப் 2 இருக்கட்டும், அண்மையில நடந்த JDO எக்ஸாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரூஃபோட வைக்கிறேன். பாருங்க, பிடிச்சிருந்தா நான் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? 9626 புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க 9626
129474 அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க புத்தகம் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள் உங்க கையில கிடைக்கிற விதமா நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிருவோம். தமிழ் புத்தகத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா 600, சோசியல் புக் வந்து பாத்தீங்கன்னா 650 பிளஸ் கொரியர் சார்ஜ் வரும். 2 புக்குமே நீங்க சேர்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா வெறும் 1200 ரூபாய்க்கே நீங்க இந்தியா தமிழ்நாட்டிலும் சரி இந்தியால எங்க இருந்தாலும் சரி நம்ம கொரியர் அனுப்பி வச்சிருவோம். சரியா? இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். கவனிங்க. ஓகே, இப்ப பாருங்களேன். அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை? எருகலா, தங்கா, சோழிகா, குறும்பா. அடுத்து பாருங்க, திராவிட மொழிகளுடைய பொது பண்புகள் என்னென்ன? சொற்களின் இன்றியமையாய் சரியா? இன்றியமையா பகுதி வேர் சொல். நல்லா கவனிச்சுக்கணும். சொற்கள்ல இன்றியமையாத பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா வேர் சொல். சரிங்களா? ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. வேர் சொல் தான் அடிச்சொல் எனப்படும். வேர் சொல்லும் அடிச்சொல்லு தான் சொற்களையே இன்றியமையாதது. அதுல திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் பொதுவான அடிச்சொற்கள் இருக்கும். ஒரு சொல் எடுத்தோம்னா அதுக்கு வேர் சொல்லும் அடிச்சொல்லும் தான் ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகளை நீங்க ஆய்வு பண்ணோம் அப்படின்னா பொதுவான வேர் சொற்கள் காணப்படும். சரிங்களா? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. அடிச்சொற்கள், பொதுவான அடிச்சொற்கள் காணப்படும். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் லாஸ்டா நடந்த குரூப் 4ல கேட்கப்பட்ட கொஸ்டின், அப்படியே பாக்ஸ் கொஸ்டின். என்ன கேள்வி? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் வடமொழியின் மகள் அன்று. தமிழ் வடமொழியின் மகள் அன்று யார் சொல்றா? கால்டுவெல் சொல்றாரு. தமிழ் வந்து வடமொழியிலிருந்து வரல, அது தனி மொழி குடும்பத்திற்கு உரிய மொழி, அது ஒரு தனி மொழி குடும்பத்துக்கே உரியதுப்பா. அடுத்து சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும். சமஸ்கிருதம் இல்லாமலே தனிச்சு இயங்கும் தமிழ் அப்படின்னு சொல்றாரு. தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கும். ஆனா தனித்து இயங்கும் மொழி அப்படின்னு சொன்னவர் யாரு? கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்றது. தமிழுக்கும் பிற இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தான் தொடர்பு இருக்கலாம்னு சொன்னவர் யாரு? கால்டுவெல். இந்த கேள்வி கட்டாயம் நாம எதிர்பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த சான்று நம்ம சொன்னோம் இல்லையா, திராவிட மொழிகளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு அடிச்சொற்கள், பொதுவான அடிச்சொற்கள் காணப்படுதுன்னு சொன்னோம். அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்களேன். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண் அப்படின்னா தமிழ் மொழி. இது அப்படியே கேட்பாங்க. கண்ணு என்பது எந்த மொழியில அந்த அடிச்சொல் இருக்கு? சரிங்களா? இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போற போக்குல அப்படியே முக்கியமானது நடத்துறது கிடையாது. அந்த ஒரு பாடம்னா அந்த பாடத்தை முழுசா நம்ம பேசுவோம். கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு ஷார்ட்ஸ்ல 1 நிமிஷம் பேசிட்டு இந்த 1 நிமிடத்தில் 1 நிமிட வீடியோவில் பார்த்தால் பாஸ் செய்வது எப்படி? 3 மாதங்களில் பாஸ் பண்றது இதெல்லாம் சாத்தியம் ரொம்ப கம்மி. அதனால நம்ம தெளிவா பொறுமையா நடத்துறேன், ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே. கண் அப்படின்ற சொல்லு வந்து தமிழ்ல இருக்கு. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பொதுவான அடிச்சொற்கள் காணப்படும் அப்படின்னு திராவிட மொழிகளுக்குள்ள. அதை பாத்தீங்களா, கண் அப்படின்ற சொல் தமிழ்ல இருக்கு. கண்ணு அப்படின்ற சொல் எங்க இருக்கு? மலையாளம், கன்னடம். நம்ம கண்ணை வந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்க? மலையாளத்திலையும் கன்னடத்திலையும். அடுத்து பாருங்க, கண்ணு இந்த இன் 2 சொல்லி இன் கொடுத்துருக்காங்க இல்லையா, கண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணுன்றது எங்க யூஸ் பண்றாங்க? தெலுங்குலையும் குடகு மொழியிலையும் கண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கண் கண் அக் அப்படின்ற வார்த்தை வருது. சரிங்களா? ஆயுத எழுத்து முன்னாடி வந்து கண் அப்படின்னு சொல்றாங்க. எங்க? குரூக், குரூக்ல வந்து கண் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கென் அப்படின்னு பர்ஜி. பர்ஜி மொழியில கண்ணை வந்து எப்படி சொல்றாங்க? கென். அப்ப கீழ்காணும் எந்த திராவிட மொழியில் கண்ணை கென் என அழைப்பார்? எந்த திராவிட மொழியில கண்ணை கென் என அழைப்பார் அப்படின்னு பர்ஜி. கீழ்காணும் எந்த திராவிட மொழியில் கண்ணை கொன் என அழைப்பார்கள் அப்படின்னா தொடா. தோடா. தோடா மக்கள் எப்படி? தோடா மொழி பேசக்கூடியவங்க கண்ணை எப்படி சொல்லுவாங்க? கொன். பர்ஜி மொழி பேசக்கூடியவங்க கண்ணை எப்படி சொல்லுவாங்க? கென். குரூக்கு மொழி பேசக்கூடிய எப்படி சொல்லுவாங்க? கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய சொல்லுவாங்க கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளம் கன்னடம் பேசக்கூடியவங்க கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பேசக்கூடியவங்க கண்ணை கண்ணுன்னு சொல்லுவோம். அப்ப பொதுவான அடிச்சொற்கள் காணப்படுதா? ஓகே. அடுத்து பாருங்க, திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள். சரிங்களா? எண்ணு பெயர்கள் நம்பர்ஸ் பேசுறப்பையும் ஒரே அடிச்சொற்கள் காணப்படுது. இப்ப பாருங்களேன், 3ன்னு தமிழ்ல சொல்லுவோம், மலையாளத்துல 3ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல 3. அதான் கரெக்டான வார்த்தை. நம்மளுமே 3 தான் பேசுறோம். ஆனா எழுத்துப்படி எப்படி எழுதணும்? 3ன்னு சொல்லணும். அதான் மலையாளத்துல எப்படி பேசுவாங்க? 3. அதே மாதிரி தெலுங்குல 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கன்னடத்துல 3. 3ன்ற வார்த்தையை கன்னடத்துல எப்படி பேசுவாங்க? 3. கேள்வி எப்படி கேட்பாங்க?
அதாவது மூன்று என்ற சொல்லை மூறு என எந்த திராவிட மொழி எந்த திராவிட மொழியில் பேசுவார்கள்? புரியுதா? மூன்று என்ற சொல்லை மூறு என எந்த திராவிட மொழியில் பேசப்படுகிறது? கன்னடம். மூன்று என்ற வார்த்தையை மூச்சு என்று எந்த திராவிட மொழியில் பேசப்படுது? துளு. மூன்று என்பதை மூச்சு என எந்த திராவிட மொழியில பேசப்படுது? துளு. ஓகேவா? அடுத்து பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு. திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. திராவிட மொழிகள்ல உயிர் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய குறில் நெடில் வேறுபாடுகள் என்ன பண்ணுது? ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உதவுது. அதை என்னன்னு பார்த்தலாமா? கவனிங்க. பாருங்களேன், அடி அப்படின்றது குறில். அடினா நம்ம ஒரு பொருள் அடின்னு சொல்லலாம். ஓர் அடி, ஒரு அடி, ரெண்டு அடி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது மாதிரி அடி அப்படின்றது குறில் இடத்துல அங்க ஒரு வார்த்தை மாறுபடுது. ஆடி அப்படின்னு சொன்னா நெடிலுக்கு அது வேற வார்த்தை இருக்கு. ஆடினா டான்ஸ் ஆடுறது, தமிழ் மாதம். அப்ப குறில் நெடிலேயே வார்த்தைகள் அந்த பொருள் மாறுபடுது திராவிட மொழிகள்ல. அதே மாதிரி இந்த வலி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறில். வலி அப்படின்ற குறிலுக்கு காற்று. சரிங்களா? வலினா என்னது? காற்று. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட மரவோன் வருக அப்படின்னு அர்த்தம். அதாவது நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி, கடல்ல வந்து கரிகாலன் கப்பல் செலுத்தி சென்ற செய்திய யாரு சொல்றாங்க? வெண்ணி குயத்தியார் பாடுறாங்க. வழிதொழில் ஆண்ட மரவோன். வழிதொழில்னா வலினா காற்று. இந்த இடத்துல வலின்றது வளிமண்டலம், காற்று. அதையாவது நெடில் போட்டோம்னு வச்சுக்கவே, வாளி, அது ஒரு பாத்திரம். அதை குறிக்குதா? அப்ப குறில் நெடில் வேறுபாடு உண்டு. அடுத்து பாருங்க, பால் பாகுபாடு. பால் பாகுபாடு. திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி ஒரு பொருளுடைய தன்மையை ஒட்டி பால் பாகுபாடும் அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில இந்த மாதிரி பால் பாகுபாடு கிடையாது. சரிங்களா? இவ்வாறு அமையவில்லை. உயிரற்ற பொருட்களுக்கு கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருளுக்கும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகிறது. வடமொழியில உயிரற்ற பொருட்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத பொருள் கூட என்ன பண்றாங்க? ஆண் பெண் பாகுபாடு இருக்கு. இம்மொழியில் கை விரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. எங்க? அந்த வடமொழிகள்ல. சரியா? ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. ஆனா திராவிட மொழிகள்ல அப்படி கிடையாது. பால் பாகுபாடு தெளிவா இருக்கும். வடமொழிகள்ல அப்படி கிடையாது. உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? உங்களுக்கு வந்து பால் பாகுபாடு சரியா கொடுக்கல. ஜெர்மன் மொழியில கூட அப்படி இல்லை. ஆனால் இத்தகைய தன்மை காண முடியுது. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களை சுட்டப்படுகின்றன. வாய் ஆண்பால் அப்படின்னும் மூக்கு பெண்பால் அப்படின்னும் கண் பொதுப்பால் எனவும் பகுக்கும் நிலை உள்ளது. ஓகேவா? ஆனால் திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. கவனிங்க, உயர்திணை ஒருமையில தான் காணப்படுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் பகுப்பு என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அக்ரிணை பொருள்களை ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அக்ரிணை பொருள்கள்ல என்னது? பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். எடுத்துக்காட்டு, கடுவன் அப்படின்னா மந்தி, களிறு அப்படின்னா பிடி, களிறு பிடி, கடுவன் மந்தி அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. சரியா? அதாவது அப்படி கிடையாது. கடுவன் அப்படின்றது, மந்தி அப்படின்றது குரங்கு வகையில ஆண்பால் பெண்பால். அதே மாதிரி களிறு பிடி அப்படின்றது யானையில ஆண்பால் பெண்பால் உணர்த்துறது. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, வினை சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டும் தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. திராவிட மொழிகளின் வினை சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. ஆங்கில சொற்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா, வினைச்சொல் காலத்தை மட்டும்தான் காட்டுமே தவிர திணைனா என்னது? உயர்திணை அக்ரிணை. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பால் ஆண்பால் பெண்பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. எங்க? ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய வினை சொற்கள். ஆனா திராவிட மொழிகள் இருக்கக்கூடிய வினை சொற்கள் என்ன பண்ணுது? இவற்றை தெளிவாக காட்டும். திணை, பால், எண், இடம் இவற்றை என்ன பண்ணும்? தெளிவாகவே காட்டும். இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்தான் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. வந்தான் என்பது உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை. உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை வந்தான் அப்படி சொல்றோம் இல்லையா? அடுத்து பாருங்க, இயல்புக்கு மாறாக இந்த கேள்வி கேட்டாங்க. ஆசிரியர் நியமன தேர்வுல இந்த கேள்வி கேட்டாங்க. மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. இயல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்திருக்காது. என்னன்னா, அம்மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளில் பால் காட்டும் விகுதிகள் இல்லாதது. பால் காட்டும் விகுதிகள்
இல்லாத ஒன்று எந்த மொழி? மலையாள மொழி. ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 நடந்த செகண்ட் கிரேட் டீச்சர் ஆசிரியர் நியமன தேர்வுல இந்த கேள்வி கேட்டாங்க. கீழ்காணும் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதி இல்லை? பால் காட்டும் விகுதிகள் என்னது? திணை பால் எண் இது காட்டக்கூடிய விகுதிகள் இல்லை அப்படின்னு எந்த மொழி இருக்கு? திராவிட மொழியில மலையாளம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இவ்வாறு திராவிட மொழிகள் பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சிறப்பு உண்டு. திராவிட மொழிகளுக்குள்ள ஒரு பொது பண்புகள் இருந்தாலும் தமிழ் மொழிக்குன்னு சிறப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி. என்னென்ன சிறப்பு? இது வந்து தொன்மை. தொன்மைனா பழமையான, ரொம்ப ஓல்டஸ்ட் அப்படின்னு லாங்குவேஜ் சொல்றோம். உலகத்திலேயே பழமையான மொழின்றது தமிழ் தான். சரிங்களா? ஓகே, தொன்மையும் இலக்கண இலக்கியமும் உடையதுதான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்றோம். அடுத்த 2வது பாயிண்ட் என்ன? இலங்கை, மலேசியா, பர்மா, பர்மானா இப்ப இருக்கக்கூடிய மியான்மர், சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடைய மொழிதான் தமிழ் மொழி. இத்தனை நாடுகள்ல பேசப்படுது. இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல அலுவலக மொழியாகவும் இருக்கு. இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் என்ன இருக்கு? தமிழ் வந்து அலுவலக மொழி, அபிஷியல் லாங்குவேஜாவும் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழி. ஏனைய திராவிட மொழிகளை விட தமிழ் மொழிக்குன்னு தனித்த அடையாளம் இருக்கு, தனித்த இலக்கண இலக்கிய வளங்கள் இருக்கு மற்ற மொழிகளை விட. சரியா? ஓகே. திராவிட மொழிகளுக்குள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படுவது தமிழ் மொழி. திராவிட மொழிகளே நம்ம பார்த்தோம் இல்லையா? தமிழ் அதாவது துளு, குடகு, தோடா, கோத்தா, கொரக்கா, இருளா, பிராகுவி, மால்தோ, சரி அந்த மாதிரி பார்த்தோம். வர்ஜி, இந்த மாதிரி மொழிகள்ல பிற மொழி தாக்கம் இல்லாம தனித்து இயங்கக்கூடிய தன்மை எதுக்கு அதிகமா இருக்கு? திராவிட மொழிகள்ல நம்ம தமிழ் மொழிக்கு தான் இருக்கு. திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படுவது தமிழ் மொழி. ஓகே, அடுத்து பாருங்க. தமிழ் மொழி திராவிட மொழிகளின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது? தமிழ் மொழி தான். தமிழ் மொழியில இருந்துதான் பிற மொழிகளே, பிற திராவிட மொழிகளே உருவாகுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்த பாயிண்ட். ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி. ஒரே பொருளை குறிக்கிறதுக்கு பல சொற்கள், ஒரு பொருள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடல், ஆழி, பௌவம், முன்னீர், இந்த மாதிரி ஆழி, பௌவம், முன்னீர், இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு. சரிங்களா? அதான் சொல்றாங்க, ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல் ஆட்சியும் எந்த மொழிக்கு மட்டும்தான் உண்டு? நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ். இந்தியாவில கண்டெடுக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்ல பெரும்பாலான கல்வெட்டுகள் எந்த மொழியில தான் இருக்கு? தமிழ்ல தான் இருக்கும். பெரும்பாலான கல்வெட்டுகள் தமிழ் மொழி சார்ந்து, தமிழ் மொழி சார்ந்து தான் இருக்கும். அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. தமிழின் பல அடிச்சொற்களின் ஒளியன்கள், தமிழுடைய பல அடிச்சொற்களின் ஒளியன்கள் ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன தமிழ்ல. சரிங்களா? ஓகே. மூவிட பெயர்கள் தன்மை, முன்னிலை, படற்கை. அது அடுத்து பாருங்க. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெரும் துணையாக அமைந்துள்ளது. ஒப்பியல் ஆய்வு, கம்பேரேட்டிவ் சொல்லுலையா, அதுக்கு வந்து என்னது? பெரும் துணையாக அமைந்துள்ளது நம்ம தமிழ் மொழி. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாக நம்மளுடைய தமிழ் மொழி விளங்குகிறது. காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே வரும். சரியா? அடுத்து பாருங்க. சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட இருந்துதான் கேள்விகள் கேட்கப்படும். இப்ப திராவிட மொழிகள்ல எந்தெந்த காலத்துல தோன்றுச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. தமிழ் சங்க இலக்கியம், நமக்கான இலக்கியம் என்னது? சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு நூல்கள், 11 மேற்கணக்கு நூல்கள், சங்க இலக்கியம் நமக்கு ஆதாரம் இருக்கு. இந்த சங்க இலக்கியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தது? கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 2ஆம் நூற்றாண்டு. கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கக்கூடிய எவிடன்ஸ், ஆதாரங்கள் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களே கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு பழமையானது.
அதாவது 10 பாட்டு 8 தொகை நூல்கள். சங்க இலக்கியம் நமக்கு இலக்கியத்துல ஆதாரம். தமிழ் மொழிக்கு இலக்கியத்தில் ஆதாரம் எது? சங்க இலக்கியங்கள் அப்படின்னா எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலத்தை சேர்ந்தது சங்க இலக்கியங்கள். 10 பாட்டு 8 தொகை நூல்கள். அதை எப்படி சொல்லுவோம்? 14 மேற்கணக்கு நூல்கள். 14 அப்படின்னா என்ன அர்த்தம்? குரூப் 2ல கேட்டாங்க. குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. குரூப் 4ல தான் 2024 குரூப் 4ல 14 என்றால் எத்தனை? 18. 18 நூல்கள் என்னென்ன? 10 பாட்டும் 8 தொகையும் தான் 14 மேற்கணக்கு நூல்கள். அது நமக்கான இலக்கியத்திற்கான சான்று. அடுத்து பாருங்க, இலக்கணத்துக்கு நமக்கு சான்று எது? தொல்காப்பியம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. எது? பொது நூற்றாண்டு அப்படிங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தொல்காப்பியம். ஆனா தொல்காப்பியத்துக்கும் பழமையான ஒரு நமக்கு கிடைக்கப்பெறல. தொல்காப்பியத்துக்கும் பழமையானது அகத்தியம், அது நமக்கு கிடைக்கப்பெறல. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சான்று தமிழ் இலக்கிய வரலாறு, மூவா சாகித்ய அகாடமியினுடைய மூவாவினுடைய தமிழ் இலக்கிய வரலாறு, சாகித்ய அகாடமி பெற்ற மூவாவின் தமிழ் இலக்கிய வரலாறு படிச்சோம்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப கேட்பாங்க, தமிழ் இலக்கிய வரலாறு என்பது யாருடைய நூல்? மு வரதராசன். சரிங்களா? மு வரதராசன். அடுத்து பாருங்க, கன்னடத்துல நமக்கு சான்று கிடைச்சிருக்கா சார்? கிடைச்சிருக்கு. அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? என்ன இலக்கியம், என்ன இலக்கணம்? சரிங்களா? கன்னடத்துக்கான இலக்கியமே எப்ப கிடைச்சதுதான்? கிபி 9ஆம் நூற்றாண்டு. கிபி 9ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நமக்கு கன்னடத்துக்கான இலக்கியம் இலக்கணம் கிடைச்சதே. என்ன சார்? கன்னடத்துக்கான இலக்கியம் சான்றியது கவிராஜ மார்க்கம். கன்னடத்துக்கான இலக்கியம் சான்றியது கவிராஜ மார்க்கம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? பொது நூற்றாண்டு அப்படின்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து இலக்கணத்துக்குமே கவிராஜ மார்க்கம் தான், அதுவும் 9ஆம் நூற்றாண்டு தான். நமக்கு எப்ப தோன்றிருக்கு? நமக்கு கிடைச்சக்கூடிய எவிடன்ஸே, தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் கிடைச்சக்கூடிய எவிடன்ஸே என்னது? கிமு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 2ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்டது. இலக்கியத்துல சங்க இலக்கியங்கள் 14 மேற்கணக்கு நூல்கள், 10 பாட்டு 8 தொகையும். இலக்கணத்துல தொல்காப்பியம் கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கவிராஜ மார்க்கம் கன்னடத்துல. கன்னடத்துக்கான இலக்கியம் மற்றும் இலக்கண சான்று கவிராஜ மார்க்கம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கவிராஜ மார்க்கம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 9ஆம் நூற்றாண்டு. சரியா? அடுத்து பாருங்க, இதுக்கு நம்ம எப்படி சான்று என்ன? இங்க ஒரு நூல் இருக்கு. இது என்னன்னு கேட்பாங்க. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்படிதான் கேள்வி எடுத்துக்கணும். இதான் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? யாரு? சே வை சண்முகம். சே வை சண்முகம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, மலையாளத்துக்கான சான்று எந்த காலத்தை சேர்ந்தது? மலையாளம்னா ரொம்ப பின்னாடி. சரிங்களா? மலையாளம் எந்த காலத்தை சேர்ந்தது பாருங்க. அடுத்து தெலுங்கு இருக்கு. ஓகே, கவனிங்க. தெலுங்கு, அதுக்கப்புறம் மலையாளம். தெலுங்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இலக்கிய சான்று பாரதம். தெலுங்கினுடைய இலக்கிய சான்று பாரதம் சொல்லக்கூடிய ஒரு நூல். அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? பொது நூற்றாண்டு 11. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க? அதாவது செம்மொழி அப்படின்னு அங்கீகரிக்கணும்னா நிறைய பண்புகள் இருக்கு. ஆனா அரசாங்கம் அரசியலுக்காகவே தமிழுக்கு தான் முழுக்க முழுக்க செம்மொழி தகுதி இருக்கு, நான் தமிழுக்கு மட்டும் கொடுத்துட்டோம்னா மொழி சார்ந்த பிரச்சனை வரும்ன்றக்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய மொழியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா தெலுங்குலாம் பாத்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுல தான் வந்தது. அதே மாதிரி மலையாளம் 12ஆம் நூற்றாண்டுல தான் நமக்கான சான்றே கிடைச்சிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ் எவ்வளவு பழமையானது. இந்தியாவிலேயே உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ். இப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கு எப்ப கிடைச்சிருக்கு? 11ஆம் நூற்றாண்டுலதான் தெலுங்குக்கான சான்றே இருக்கு. அதுக்கு முன்னாடி 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தெலுங்கு மொழிக்கான பெரிய ஆதாரம் சான்று இல்லை. அது எந்த நூல்? இலக்கியத்துக்கு பாரதம். இலக்கியத்துக்கு பாரதம். இலக்கணத்துக்கு ஆந்திர பாஷா பூஷணம். ஆந்திர பாஷா பூஷணம் சொல்லக்கூடிய இந்த நூல் தான் தெலுங்கினுடைய இலக்கணத்துக்கான ஒரு சான்று. அதே மாதிரி இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 12ஆம் நூற்றாண்டு. தெலுங்குக்கான இலக்கண சான்றே 12ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த கன்னடம் தெலுங்குக்கான இந்த இதை பத்தி நம்ம தெளிவா தெரியணும்னா எந்த நூலை படிக்கணும்? இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படி சொல்லக்கூடிய நூல். யார் ஆசிரியர்? சே வை சண்முகம். சே வை சண்முகம். அடுத்து என்னது? மலையாளம். மலையாளத்துக்கான இலக்கியம் என்ன தெரியுமா? ராமசரிதம். மலையாளத்துக்கான இலக்கியம் ராமசரிதம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? பொது நூற்றாண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு. மலையாளத்துக்கான இலக்கண நூல் எது? லீலா திலகம். அப்ப கேள்வி கேட்பாங்க, கீழ்கண்டவற்றுள் லீலா திலகம் எந்த மொழிக்குரிய இலக்கண சான்று? எந்த மொழிக்குரிய இலக்கண சான்று? மலையாளம். ராமசரிதம் என்பது எந்த மொழிக்குரிய இலக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மொழிக்குரிய இலக்கியம்? மலையாளம். மலையாளத்துக்கான இலக்கிய சான்று ராமசரிதம், இலக்கண சான்று லீலா திலகம். சரியா? மலையாள சாகித்ய அகாடமி வரலாறுல நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்ப திரும்ப பாருங்க, தமிழ் மொழி. தமிழ் மொழியில இலக்கியத்துக்கான சான்றுகள் என்னென்ன?
சங்க இலக்கியம். சங்க இலக்கியம்ன்றது 10 பாட்டு 8 தொகை. எந்த நூற்றாண்டு? கிமு 3ஆம், அதாவது 5ஆம் நூற்றாண்டு இருந்து 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து இலக்கணத்துக்கு தொல்காப்பியம். தொல்காப்பியம் எந்த நூற்றாண்டு? கிமு 3ஆம் நூற்றாண்டு. இதுக்கு ஆதாரம் என்ன? தமிழ் இலக்கிய வரலாறு, சாகித்ய அகாடமியுடைய தமிழ் இலக்கிய வரலாறு, மு வரதராசன் அவருடைய நூல். அடுத்து என்னது? கன்னடம். கன்னடத்துக்கான இலக்கியம் எது? கவிராஜ மார்க்கம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிபி 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து கவிராஜ மார்க்கம். இலக்கணத்துக்கும் கவிராஜ மார்க்கம் கன்னடத்துல எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிபி 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து தெலுங்கு எடுத்துக்கிட்டோம்னா தெலுங்கனுடைய இலக்கியம் பாரதம் 11ஆம் நூற்றாண்டு. தெலுங்கனுடைய இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷணம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 12ஆம் நூற்றாண்டு. இந்த தெலுங்கு மற்றும் கன்னட இலக்கிய இலக்கணத்தை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த நூலை படிச்சுக்கணும் அப்படின்னா இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். யாரு ஆசிரியர்? சே வை சண்முகம். சே வை சண்முகம். அடுத்து மலையாளம் பார்த்தோம் அப்படின்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் ராமசரிதம் அப்படின்றது இலக்கியம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. லீலா திலகம் என்பது இலக்கணம் 15ஆம் நூற்றாண்டு. இப்ப மலையாளத்துக்கான இலக்கணமே 15ஆம் நூற்றாண்டுல இலக்கண சான்று நமக்கு பெரிய பழமையானது. இலக்கண சான்று இப்ப 15ஆம் நூற்றாண்டு தான். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை பார்க்க போறோம். திராவிட மொழிகள் இருக்கக்கூடிய சொல் ஒற்றுமை பாருங்க. தமிழ்ல மரம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல மரம், அது தெலுங்குலையும் மரம் தான். சரி, மலையாளத்திலையும் மரம் தான். தமிழ்ல மரம் சொன்னோம்னா மலையாளத்திலேயே மரம் தான் சொல்றோம். தெலுங்குல மானுன்னு சொல்றாங்க. அப்ப கேள்வி என்னது? மரத்தை மானு என எந்த மொழியில் அழைப்பார்கள்? மரத்தை மானு என எந்த மொழியில் அழைப்பார்கள்? தெலுங்கு. அடுத்து பாருங்க, கன்னடத்துல மரம் தான் அழைக்கப்படுது. துளுல மர அப்படின்னு அழைக்கப்படுது, மர. அதே மாதிரி கூர்க். கூர்க்குனா என்ன சார்? நம்ம முன்னாடி கூர்க்குன்ற வார்த்தையை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க, நினைக்க கூடாது. கூர்க்குனா குடகு. கூர்க்கு அப்படின்னு என்னது? குடகு. குடகுதான் என்னது? கூர்க். குடகு எங்க வரும்? வேற இடத்துல. தமிழ்நாடு ஜியோகிராபில இந்த குடகு மலையில தான் காவேரி ஆறு உருவாகும். காவேரி ஆறு எங்க உருவாகுது? குடகு மலையில் தலை காவேரி என்ற இடத்தில் உருவாகும். குடகு அந்த மொழியில மரத்தை எப்படி சொல்லுவாங்க? குடகு மொழியில கூர்க் அப்படின்னா மர அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஒன்று அப்படின்றத மலையாளத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல ஒக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல அப்ப கேள்வி கேட்பாங்க, ஒன்று என்பதை ஒக்கடி என எந்த மொழியில் அழைப்பார்கள்? தெலுங்கு. அடுத்தது, ஒன்று என்பதை ஒந்து என எந்த மொழியில் அழைப்பார்கள்? கன்னடம். ஒன்று என்பதை ஒஞ்சி என எந்த மொழியில் அழைப்பார்கள்? சாதாரண அப்படியே கேட்க மாட்டேன், கடந்து போயிடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்கள்ல யாருமே படிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அதைத்தான் கேள்வியை கேட்பாங்க. எளிமையா இருக்கிறத ரொம்ப பேசிக்கானதா கேட்கறது கம்மி. திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதினவர்கள் எத்தனை பேர்? இப்படியான கேள்விகள் குறைவாக இருக்கும். இது மாதிரியான ஆழமா எல்லாம் யார் இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்கதான் 95+ எடுக்க முடியும். அதனால நம்ம வரி வரியா சொல்லிடுறோம். கொஞ்சம் நேரம் ஆனாலும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம சொல்லுவோம். நன்றி. அடுத்து பாருங்க, 100 என்பதை தமிழ்ல 100ன்னு சொல்றோம், மலையாளத்துல 100ன்னு சொல்றோம், தெலுங்குல 100 அப்படின்னு சொல்றோம். இந்த ரூ போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கன்னடத்துல 100 அப்படின்னு சொல்லுவாங்க. துளு மொழியில நூதுன்னு சொல்லுவாங்க. 100 என்பதை எந்த மொழியில் நூது என அழைப்பார்கள்? துளு. இது மாதிரி இதை எல்லாமே நான் வரி வரியா கொஸ்டின்ல நம்மளுடைய புக்ல கொடுத்துருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க தரத்தை, தேவைப்பட்டா நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்து பாருங்க, நீ என்பதை தமிழ்ல நீன்னு சொல்றோம், மலையாளத்துல நீன்னு சொல்றோம், தெலுங்குல நீவு அப்படின்னு சொல்றாங்க, கன்னடத்துல நீன் அப்படின்னு சொல்றாங்க, ஈ அப்படின்னு சொல்றாங்க, துளு மொழியில ஈ அப்படின்னு சொல்றாங்க, நீ அப்படின்றத ஈ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கூர்க்குல நின் அப்படின்னு சொல்றாங்க. கூர்க்குல குடகு மொழியில என்ன சொல்றாங்க? நின் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 2 என்பதை மலையாளத்துல ஈர்2 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தெலுங்குலையும் ஈர்2ன்னு சொல்றாங்க. கன்னடத்துல எரடு, நம்ம 2ன்னு சொல்றத எரடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துளு மொழியில ரட்டு அப்படின்னு சொல்றாங்க. துளு மொழியில 2ன்றதை எப்படி சொல்றாங்க? ரட்டு, ரட்டு, ரட்டு குடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, 4 என்பதை மலையாளத்துல நாள் அல்லது நான்குன்னு சொல்றாங்க. நான்கு அல்லது நாள் அப்படின்னு சொல்றாங்க. நாள் நம்ம இப்ப 4ன்னு சொல்றோம்ல, ஆக்சுவலா நம்ம 4ன்னு நம்ம அபிஷியலா சொல்லணும். அதிகாரப்பூர்வமா முறைப்படி எப்படி சொல்லணும்? 4ன்னு சொல்லணும். ஆனா இங்க நம்ம 4ன்னு சொல்றோம். ஆனா நாள் அப்படின்னு மலையாளத்துல தான் சொல்றாங்க. அதே மாதிரி 4ன்னு சொல்றாங்க. தெலுங்கை பொறுத்த வரைக்கும் 4ன்றது எப்படி சொல்றாங்க? 4 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கன்னடத்துலதான் 4ன்னு சொல்றாங்க. கன்னடத்துல 4 அப்படின்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்றாங்க? 4 அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி துளு மொழியிலையும் 4 அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க, 5 என்பதை மலையாளத்தில் 5 எனவும், தெலுங்குல 5 எனவும், கன்னடத்துல 5 எனவும், துளு மொழியில ஐநோ அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதனுடைய ஆதாரம்? எதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம்?
திராவிட மொழிகளின் பாத்தீங்களா இத்தனைக்காண்டா சின்னதா கீழே கொடுத்துருக்கிறான். இப்ப இதெல்லாம் எதுல இருந்து சான்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். யாரு? ராபர்ட் கால்டுவெல்லுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்துலதான் இதை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இதை கொடுத்துட்டு எந்த நூல்ல இடம்பெற்றதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? சின்னதா அப்படியே கீழே இருக்கும். இதைத்தான் கேள்வியா கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில், அதாவது இலங்கை, மொரீசியஸ், சிங்கப்பூர்லயுமே பணத்தாள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கும். அவங்களுடைய ஒரு கரன்சில தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கும். மொரீசியஸ், இலங்கை போன்றது. இது மொரீசியஸுடைய கரன்சி, இது இலங்கையினுடைய கரன்சி, இலங்கை மத்திய வங்கியினுடைய ரூபாய் நோட்டு. இதே மாதிரி பேங்க் ஆஃப் மொரீசியஸ், அந்த பேங்க் ஆஃப் மொரீசியஸ்ல பாருங்க 10 ரூபாய்னு போட்டுருக்கு பாருங்க, தமிழ்ல இருக்கும். அதே மாதிரி இலங்கையினுடைய மத்திய வங்கி, இலங்கை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன், அங்க பாத்தீங்கன்னா தமிழ் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? 10 அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை 10 ரூபாய், 10 rupees அப்படின்ற வார்த்தை தமிழ்ல இடம்பெற்றிருக்கும். தமிழ்ல இலங்கையில் இடம்பெற்றிருக்கும், மொரீசியஸ்ல பணத்தாள்ல இடம்பெற்றிருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. இந்த பகுதி இப்ப கூடுதலா சேர்த்து இருக்கிறாங்க. கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வரும். சரிங்களா? இப்ப லாஸ்ட் இயர்ல இந்த பகுதி சேர்த்து இருக்கிறாங்க. அதாவது கலைஞரை பத்தின, கலைஞர் கருணாநிதி பத்தின கூற்று தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வரும், நல்லா கவனிச்சுக்கோங்க. செம்மொழியான தமிழ் மொழியாம், செம்மொழியான தமிழ் மொழியாம், கலைஞரின் நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதங்கள். அப்ப யாருடைய நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதம்? கலைஞர். அடுத்தது, இயல் எழுதி, இசை எழுதி, நாடகம் எழுதி முத்தமிழுக்கும் தம் பங்கினை முழுமையாக அளித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்படிதான் கேள்வி இப்படி கேட்பாங்க. இயல் எழுதி, இசை எழுதி, முத்தமிழுக்கும், இயல் இசை நாடகம் எழுதி முத்தமிழுக்கும் பங்கினை அளித்தவர் யாரு? கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். 2 லட்சம் பக்கங்களுக்கும் அதிகமான எழுத்து கலைஞருடையது. அப்ப 2 லட்சம் பக்கங்களுக்கும் அதிகமான எழுத்து யாருடையது? கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடையது. அடுத்து பாருங்க, இதான் கேள்வி. எப்படி கேள்வி கேட்பான்னு சொல்லி பாருங்க. அன்பென்ற மையூற்றி அருந்தமிழ் கடிதங்கள் எழுதியவர் கலைஞர். அப்ப கேள்வி கேட்பாங்க. அன்பென்ற மையூட்டி அருந்தமிழ் கடிதங்கள் எழுதியவர் யார்? கலைஞர் கருணாநிதி. எதிர்வரும் எந்த கேள்விக்கும் சளைக்காது வந்து விழும் சுவையான பதில்களாலும், எதிர்வரும் எந்த கேள்விக்குமே சளைக்காம பதில் சொல்லக்கூடியவர் யாரு? கலைஞர். சரிங்களா? சுவையான பதில்களாலும் கேட்போரை கட்டி போடும் அருவி பேச்சாலும் தமிழர் மனங்களை கொள்ளை கொண்டவர். இப்ப கேள்வி கேட்பாங்க. இப்படிதான் கேள்வி இருக்கும். இதுல இருந்து ஒரு வரியை எடுத்து இதற்குரியவர் யார், இந்த புகழுக்குரியவர் யார் அப்படின்னு என்ன கேள்வி? எதிர்வரும் எந்த கேள்விக்கும் சளைக்காது வந்து விழும் சுவையான பதில்களாலும் கேட்போரை கட்டி போடும் அருவி பேச்சாலும் தமிழர் மனங்களை கொள்ளை கொண்டவர் யார்? யாரு? கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். சரிங்களா? அடுத்து முத்தாரம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைஞருடைய இதழ்கள், அவருடைய ஆசிரியரா பணியாற்றிய இதழ்கள் என்னன்னு பாருங்க. முத்தாரம், முரசொலி. இப்ப முரசொலி என்ற இதழ் இப்ப வெளிவந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த முரசொலின்னு சொல்லக்கூடிய இதழ் முத்தாரம். வெள்ளி வீதி, நல்லா கவனிச்சுக்கோங்க. கலைஞர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னன்னு கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் கலைஞர் ஆசிரியராக பணியாற்றாத இதழ் எதுன்னு சொல்லிட்டு இந்த 3 கொடுத்திருப்பாங்க. அடிஷனலா தினத்தந்தி ஏதாவது ஒரு இதழ் கொடுத்திருப்பாங்க. அப்ப என்ன? கலைஞர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் முத்தாரம், அடுத்து முரசொலி, அடுத்து வந்து வெள்ளி வீதி. அதே மாதிரி கலைஞரை பத்தி பன்முக கலைஞர் கருணாநிதி, பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல 10th ஸ்டாண்டர்ட்ல புதுசா ஒரு பாடமே கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோக்குள்ள தொடர்ச்சியா பார்ப்போம். ஓகே, அடுத்து பாருங்க. இங்க அடுத்து பாருங்க. பொறுத்தது போதும், கலைஞருடைய வசனங்கள். பொறுத்தது போதும், பொங்கி எழு என்பன போன்ற தீந்தமிழ் வசனங்களால் திரை உலகத்திற்கு பேரறிஞர், அதாவது திசை காட்டியவர். கவனிங்க, அதாவது திரை உலகத்துல ஒரு நிறைய வசனங்கள் எழுதியிருக்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி அடிச்சிடக்கூடிய ஒரு படம். தமிழ் சினிமாவே பராசக்திக்கு முன்பு பராசக்திக்கு பின்பு அடிச்சிடக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு கலைஞருடைய வசனங்களால. அதுல வந்து அவருடைய ஒரு மனோகரான்ற படத்துல உள்ள ஒரு டயலாக் தான், ஒரு வசனம் தான் இது. பொறுத்தது போதும் பொங்கி எழு, பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் ரொம்ப கலைஞருடைய ரொம்ப புகழ்பெற்ற வசனம். அப்ப கேட்பாங்க, பொறுத்தது போதும் பொங்கி எழு என்ற வசனத்திற்கு உரியவர் யார்? கலைஞர். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் அண்ணா இறந்த பொழுது, அறிஞர் அண்ணா இறந்த போது ஒரு வசனம், ஒரு கவிதை சொல்லியிருக்கிறாரு. உன் கண்ணொளியின் கதகதப்பிலே வளர்ந்தோமே. ரொம்ப முக்கியமானது. அண்ணாவுக்காக இரங்கற்பா, அதாவது கலைஞருடைய இரங்கற்பா தான் இது. உன் நல்லா கவனிச்சுக்கோங்க. உன் கண்ணொளியின், அப்படி கேட்பாங்க, யார் வந்து யாருக்காக பாடியது? இந்த கவிதை வந்து யார் யாருக்காக பாடியது அப்படின்னா கலைஞர் அவர்கள் அண்ணாவுடைய மரணத்திற்காக பாடப்பட்ட, அதுக்காக எழுதப்பட்ட இரங்கற்பா. என்னப்பா, என்ன சார் அப்படின்னா, உன் கண்ணொளியின் கதகதப்பிலே வளர்ந்தோம், எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றி விட்டாய்.
உன் கண் ஒளியினுடைய கதகதப்புலதான் நாங்களே வாழ்ந்தோம், எங்களுடைய கண்ணெல்லாம் ஏன் குளமாக மாற்றி விட்டாய்? எதையும் தாங்கும் இதயம் என்றாய், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற கலை, அதாவது அண்ணாவுடைய வசனம். எதையும் தாங்கும், அதாவது ஒரு பாட்டிலே வரும், எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்மை எதிர்ப்பவர் மீது துணிவு கொண்டு. அண்ணா என்ற ஒரு பெயர் எடுத்தார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொன்னவர் யாரு? அறிஞர் அண்ணா. அதுக்கு கலைஞர் சொல்றாரு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய், இதயம் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம். அவர் சொல்றாரு, அண்ணாவோட மரணத்துக்கு கலைஞருடைய உள்ளார்ந்த அவருடைய அந்த வெளிப்பாடு என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணொளியின் கதகதப்பிலே வளர்ந்தோமே, எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றி விட்டாய்? அடுத்து பாருங்க, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய். நீதான் சொன்ன எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம். இதை தாங்கிறதுக்கு எப்படி எனக்கு இதயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ற வரிகளால் கேட்போரை இதயம் உருகச் செய்தவரும் அவர்தான். கரும்பினும் இனிய கவிதை பற்பல படைத்தவர் யாரு? கலைஞர். இப்ப கரும்பினும் இனிய பற்பல கவிதை படைத்தவர் யார்? கலைஞர். அடுத்து பாருங்க, இவருடைய சிறப்பு அப்படின்னா இவருடைய வெளியீடுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், குறளோவியம், திருக்குறள் உரை, சிலப்பதிகார நாடகம், தென்பாண்டி சிங்கம். கலைஞருடைய படைப்பு. கலைஞருடைய படைப்பு என்னென்ன? தொல்காப்பிய பூங்கா 1, சங்கத்தமிழ் 2, குறளோவியம் 3, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் உரை 4, சிலப்பதிகார நாடகம். அப்ப கேட்பாங்க, சிலப்பதிகார நாடகம் என்ற நூலின் ஆசிரியர். அடுத்து பாருங்க, தென்பாண்டி சிங்கம், இது திரைப்படமாக வெளிவந்துச்சு. அடுத்து பொன்னர் சங்கர், இதுவும் திரைப்படமா வெளிவந்துச்சு. என 178க்கும் மேற்பட்ட படைப்புகளை வெளியிட்டவர் தான் யாரு? கலைஞர் அவர்கள். சரியா? ஓகே. செந்தமிழுக்கு சுவையாய் ஆக்கி தந்திருக்கிறார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க வழிகாட்டியவர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கிறதுக்கு வழிகாட்டியவர் யாரு? கலைஞர் அவர்கள். அடுத்து பாருங்க, தொல்காப்பியம் 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு, இரட்டை காப்பியம். இரட்டை காப்பியம்னா மணிமேகலை, சிலப்பதிகாரம், முத்தொள்ளாயிரம், இறையனார் களவியல் ஆகிய 41 செவ்வியல் இலக்கியங்களை ஆய்வு செய்தல், மொழிபெயர்த்தல், பதிப்பித்தல் போன்ற பணிகளை வரையறுத்து செம்மொழி உயராய்வு மையத்திற்கு உயிரூட்டினார். ரொம்ப முக்கியம். 41 செவ்வியல் நூல்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக செம்மொழி உயராய்வு மையத்திற்கு உயிர் கூட்டியவர் யாரு? கலைஞர் அவர்கள். எத்தனை நூல்கள்? 41 நூல்கள். சரியா? 178க்கு மேற்பட்ட படைப்புகளை கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, செம்மொழி மாநாட்டை நடத்தினார். 2010ஆம் ஆண்டு முதல் செம்மொழி மாநாடு எங்க நடத்தினாரு? கோவையில கொடிசியா அரங்கத்தில் நடத்தினார். அப்ப கேள்வி கேட்பாங்க, முதல் செம்மொழி மாநாடுல இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் செம்மொழி மாநாடு 2010ஆவது வருடம் யாரால் நடத்தப்பட்டது? கலைஞர் அவர்களால் நடத்தப்பட்டது. எங்க நடந்துச்சு? கோயம்புத்தூர்ல கொடிசியா அரங்கத்துல நடந்தது. சரிங்களா? செம்மொழியாம் அடுத்து சொல்லிருக்காங்க, செம்மொழியான தமிழ் மொழியாம் என செம்மாந்து ஒழிக்க செய்தவர் கலைஞர் அவர்கள். வாழிய செம்மொழி தமிழ், வாழிய தமிழ்நாடு. இந்த பாடத்துல திராவிட மொழிகள், தமிழ்நாடு தமிழ் மொழி பத்தி தெளிவா நம்ம பார்த்துருக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. இதே மாதிரி தரமான வகுப்புகள் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.